ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओं शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहक्राशैककर्मणे। பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீபம் ஸ்லோகம் 49 படிக்கும். அயமித்யபரோக்ஷத்வம் உக்தம் தத் விவிதம் பவேத் விஷயஸ்வப்ரகாசத்வாத் த்யாப்யேவம் ததீக்ஷணாத். அயமித்யபரோக்ஷத்வம் உக்தம் தத் விவிதம் பவேத் விஷயஸ்வப்ரகாசத்வாத் த்யாப்யேவம் ததீக்ஷணாத். பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்கமாக இந்த அத்தியாயம் இருக்குது. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷக கிம் இச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசம்ஸ்வரேத். இது மந்திரம். இதில் ஒவ்வொரு வார்த்தையாக விளக்கிக்கிட்டு வந்தார். புருஷங்கிறதுக்கு பார்த்தோம், ஆத்மானம் சேத் விஜானியாத் பார்த்துட்டு அயம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அயம்னா இது பிரம்மன், ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் ஆத்மா பிரம்மன். அதுக்கான விளக்கத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அருகாமையில் இருக்கிறது, பக்கத்திலே இருக்கிறது, சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, எப்படி ஒரு நேரம் விளங்கி விளங்காமல் போகும் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது 10வது மனிதனை போலன்னு ஆரம்பித்தார். அந்த 10வது மனிதனை விளக்கும் பொழுது 7 அவஸ்தைகள் சொன்னார். அறியாமை, அஞ்ஞானம், முதல்ல அறியாமை, ஆவரணம், பிறகு விக்ஷேபம், பிறகு பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், சோக நிவர்த்தி, திருப்தி. இந்த 7 அவஸ்தையும் தனித்தனியாக ஆத்மாவோட சம்மந்தப்படுத்தி நம்ம எல்லாம் விளக்கம் பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியாக இந்த திருப்தி வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதாவது 46ல் சோக நிவர்த்தி போன கிளாஸில் பார்த்தது. 45ல் இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது எதை நீக்குகிறது அப்படின்னு பார்த்தோம். 2 ஞானம் இருக்குது. அறியாமையை நீக்கணும். ஞானம்னா என்ன? அஞ்ஞானத்தை நீக்குவது ஞானம். அறிவுன்னா அறியாமையை நீக்குவது அறிவு. உன்னை பற்றி தெரியலைன்னா அந்த அறிவு அது நீங்கணும். இங்கே பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் 2 ஞானம் சொல்லியிருக்கார். அப்போ 2 ஞானம் எதை நீக்குதுன்னு சொன்னால் ரெண்டுமே அறியாமையத்தை நீக்குது. இந்த பரோட்ச ஞானம் இல்லைங்கிற ஆவரணத்தை நீக்குது. இந்த ஆவரணத்தில் அஞ்ஞானத்தை நீக்குது. அஞ்ஞானத்தினுடைய விளைவு தான் இல்லை, விளங்கவில்லை என்ற 2 ஆவரணம். அஞ்ஞானம் வந்த உடனே தான் ஆவரணம் வருது. ஆவரணத்தில் என்ன வருது? மறைத்தல் வந்ததுனால அது இல்லை, எனக்கு விளங்கவில்லை, அதனால் இல்லைன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் ஆவரணம்னு பார்த்தோம். இந்த பரோட்ச ஞானம் என்ன பண்ணுதுன்னா
பிரம்மன் இல்லைங்கிறத இருக்குங்கிறத அறிவை கொடுத்துருது. அப்போ இல்லைங்கிறத நீக்கிறது. அது எதை நீக்குன்னு அறியாமைத்தே நீக்குது. அறியாமையின் விளைவாக வந்த இல்லை என்பதை நீக்கி விடுகிறது. அபரோக்ஷ ஞானம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் விளங்கவில்லைங்கிறத இது நீக்கிறது. ரெண்டுமே அறியாமையின் விளைவு. அறியாமையை நீக்குவதன் மூலமாக ஒரு அறியாமையின் விளைவை பரோட்ச ஞானம் நீக்குது, இனியொரு அறியாமையின் விளைவை அபரோக்ஷ ஞானம் நீக்குதுன்னு பார்த்தோம். பிறகு இந்த விளங்கவில்லை என்ற ஆவரணமானது நீங்கும் பொழுது இந்த கல்பிதம், ஜீவ கல்பிதம் நீங்குகிறது. அறியாமை நீங்கும் பொழுது ஆவரணம் நீங்குது, ரெண்டு ஆவரணத்தன்மை நீங்குது. அப்போ இல்லை விளங்கவில்லை, இந்த விளங்கவில்லை என்பது அபரோக்ஷ ஞானத்தில் போன உடனே ஜீவத்தன்மை போகிறதாம். நான் பிரம்மன்கிற ஞானம் வந்துடுது. எல்லா துயரத்துக்கும் காரணம் என்ன? இந்த ஜீவத்தன்மை தான். அதனால் என்ன ஆகுது? சோக நிவர்த்தி ஏற்படுகிறது அப்படின்னு 46 சொன்னார். அதில் இந்த கர்த்திருவம், நான் செய்கிறேன், கரெக்டாக அதில் வருது. இப்போ 4வது அத்தியாயத்தில் அதே வருது, அகர்மத்தில் நான் செய்கிறேங்கிற கர்த்திருவம் போச்சுன்னு சொன்னால் அந்த அகங்காரம் துக்கமெல்லாம் போயிடும். குற்ற உணர்வுன்னு நேற்று பார்த்தோம். நேற்று கூட அந்த கர்மயோகத்தில் கர்மத்தில் அகர்மம்னு சொல்லும்போது என்ன பலன் சொல்லும் பொழுது நான் செய்கிறேன் என்ன இருந்தாலே குற்ற உணர்வும், அதனால் ஒரு சம்சாரம் வரும்னு பார்த்தோம். இங்கே அந்த நான் செய்கிறேன், நான் கர்த்தாங்கிற எண்ண ஜீவத்தன்மை நீங்கும் பொழுது நீங்கி விடுவதால் இவனுக்கு எல்லா துயரமும் நீங்கி விடுகிறது. அந்த நீங்கிவிட்ட துயரம் மீண்டும் வராது. ஏன்னா ஜீவத்தன்மை நீங்கினதுனால அது மீண்டும் வராததுனால, எப்பொழுதுமே சோகம் போனது வராததுனால அவனுக்கு திருப்தி ஏற்படுகிறது. திருப்தியானது விளங்குகிறதுன்னு சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தா திருப்தி ஏற்படுகிறன்னு வேறு வார்த்தையை பயன்படுத்துகிற, அவ்வளவுதான். எல்லா துயரமும் நீங்கிய பின், அதாவது விடுபட்ட தன்மை, அந்த துயரத்திலிருந்து விடுபட்ட தன்மை எப்பொழுதும் விளங்குவதால் மீண்டும் சோகமானது உண்டாகாமல் இருப்பதால் தங்கு தடையில்லாத திருப்தி உண்டாகி, அதுக்கு எந்த தடையும் கிடையாது. மற்ற திருப்திகள்லாம் திருப்தி தடை வந்துடும். மற்ற இதில் திருப்தி வந்தால் என்னாகும்? அது போயிடும், ஒரு தடை வரும் அதுக்கு. இந்த திருப்தி ஒரே திருப்தி தான். நாம் எதில் திருப்தி அடைஞ்சாலும் அது குறைஞ்சிரும், இல்லை வேறு ஏதாவது தடுத்துடும். பிறகு திருப்பி அந்த திருப்தி குறைஞ்ச பிறகு வேறு ஒன்று தேடி போகும். இந்த திருப்தி போகாது, குறையாது. பிறகு அதனால் இது எப்பொழுதுமே தங்கு தடையில்லாத ஒரு திருப்தி. இது விஷய திருப்தி இல்லை, நம்மளுக்குள்ள திருப்தி விளங்குவது, அவ்வளோதான். பிறகு 48 இந்த அபரோக்ஷ ஞானம், சோக நிவர்த்தி, இது ரெண்டு தான் உபனிஷத்தில் நானாக சொல்லலைன்னு சொல்கிறார் அவர். இந்த 7 அவஸ்தை சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 7 அவஸ்தையை நானாக சொல்லி விளக்கலை. இந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷங்கிற மந்திரத்தில் 2 தத்துவத்தை சொல்லுதுன்னு சொல்லிட்டார். ஒன்று, அயங்கிற வார்த்தையின் மூலமாக, ஆத்மானம் சேத் விஜானியாத் என்ற வார்த்தையின் மூலமாக அபரோக்ஷ ஞானம் சொல்லப்படுகிறது. அயம்னா இங்கே நேரடியாக முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதே ஆத்மானம் சேத் விஜானியாத் தான் அது. அந்த ரெண்டு வார்த்தையில் அபரோக்ஷ ஞானத்தை சொல்லிட்டாரு எங்கள் மந்திரத்தில், உபனிஷத் மந்திரத்தில், வேத மந்திரத்திலே இருக்குது. 2வது என்ன, கிம் இச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசம்சுவரே, அவன் எதன் பொருட்டு துயரப்படுவான் அப்படின்னார். அவனுக்கு ஆசையும் இல்லை துயரமும் இல்லைனார். பழனி சொல்லி. அப்போ இதென்னது? சோக நிவர்த்தி. சோக நிவர்த்தியையும் அபரோக்ஷ ஞானத்தையும் நானாக சொல்லவில்லை, உபனிஷத்தில் பிரமாணம், உபனிஷத்தே சொல்லியிருக்கு, வேதமே சொல்லியிருக்கு. இப்போ எதுக்கு மிச்சத்தை 5 சொன்னீங்க? நீங்கள் 2 மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியது, உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னேங்கிறார். எப்படி அபரோக்ஷ ஞானம் எந்த ஸ்டெப்பில் வருது? அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டெப் இருக்குது? 4 ஸ்டெப் இருக்குது. 4 ஸ்டெப்பு அபரோக்ஷ ஞானத்துக்கு முன்னாடி. அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம் வரும். இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு 10வது மனிதன் மூலமாக 4 அவஸ்தையை சொல்லிவிட்டு, சோக நிவர்த்தியோடு முடிஞ்சு போகிறதில்ல, அதோட திருப்தின்னு ஒன்று ஏற்பட்டு போகுதுங்கிறது 7வது அவஸ்தையும் முதல் 4 அவஸ்தையும் நான் சொன்னேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? எப்பயுமே ஒரு ஆச்சாரியர்கள் விளக்கும் பொழுது அதை மட்டும் எடுத்து அப்படியே விளக்குறதில்ல, கூட அதை புரிவதற்காக பல கருத்துக்களை சொல்லி விளக்கணும். அந்த அடிப்படையில் நான் 7 அவஸ்தைகளை சொன்னேன். எப்பயுமே வித்யாரண்யர் சொல்வார், எந்த கருத்து நான் சொன்ன கருத்து கிடையாது, வேதத்தை மையமாக வச்சுதான் சொல்கிறேன் பார். இந்த 7 அவஸ்தை ஏதோ 10வது மனிதனை வச்சு கதை சொல்கிற மாதிரி அவர் சொல்லலை.
இந்த மந்திரத்தில் 2 அவஸ்தை சொல்லியிருக்கு. அபரோக்ஷ ஞானம் கிடைத்தால் சோகம் நிவர்த்தியாகும் இருக்கு. அந்த 2 அவஸ்தையை விளக்குவதற்காக முதல் 5 அவஸ்தையை சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, நம்மளுக்கு இந்த சோக நிவர்த்தி ஆக வேண்டும், திருப்தி கிடைக்க வேண்டும் என்றால் முக்கியமாக தேவையானது பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம். அதனால் இந்த பரோட்ச ஞானத்தையும் அபரோக்ஷ ஞானத்தையும் இந்த 48லேருந்து 96 வரைக்கும் ரொம்ப முக்கியமாக அதை விளக்குறார். பிறகு இந்த சோக நிவர்த்தி, திருப்தியை பற்றியெல்லாம் அப்பப்போ உள்ள கடைசி வரைக்கும் திருப்தியை பற்றி நிறைய விளக்க போகிறாரு. அங்கெல்லாம் பார்க்க போகிறோம். 49ல் அதாவது 2 மட்டும் அதிகமாக விளக்கம் கொடுக்குறாரு. இங்கே இதில் என்ன விளக்குறாருன்னு சொன்னால், இந்த அபரோக்ஷ ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 விதத்தில் விளக்குறார். இங்கே இருக்கக்கூடிய அபரோக்ஷ ஞானத்தை 2 விதத்தில் விளக்குறார். இது என்பதினால், இந்த இதுன்னு வார்த்தை அயம் சொன்னார், இதில் தான் அபரோக்ஷ ஞானத்தை சொல்லியிருக்கு. அபரோக்ஷ ஞானத்தினுடைய தன்மை என்ன? எப்பொழுதும் சுயம் பிரகாசமாக விளங்கி கொண்டிருப்பது. எப்பொழுதுமே விளங்குறத போய் பரோட்ச ஞானம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ரிஷிகேஷ்க்கு பற்றி ஞானம் பரோட்ச ஞானம் தான். இங்கே ரிஷிகேஷ் போனாச்சுன்னா அது அபரோக்ஷ ஞானம். இங்கே இருக்கும்போது நம்மளுக்கு இது அபரோக்ஷ ஞானம். இதே மாதிரி வீடு வந்து நம்மளுக்கு பரோட்ச ஞானம். இங்கேருந்து வீட்டுக்கு போயாச்சுன்னா இது பரோட்ச ஞானம். இது மாதிரி அது மாறி மாறி இருக்கான்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையும் இருக்குது, எப்பொழுதுமே இருக்குது. அது பரோட்ச ஞானம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம இங்கே வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து என்னது அபரோக்ஷம். வீட்டுக்கு போயாச்சுன்னா இது பரோட்சம். இப்போ வீடு இங்கே இல்லை, பரோட்சம் ஆயிடுச்சு. ஆனால் பிரம்மன் அப்படி ஒரு இடத்துல இருந்து இல்லாமல் அப்படி ஏதாவது போகுதா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுக்கு எப்படி பரோட்ச ஞானம் என்று ஒன்று ஏற்படும்? சொர்க்கத்தை பற்றி வேணால் சொல்லலாம். சொர்க்கம் வந்து என்றைக்குமே பரோட்ச ஞானம் தான், அபரோக்ஷ ஞானம் வராது. வரணும்னு என்ன செய்யணும்? ஓன்னு பார்த்தாத்தேன், அது போகிறோமான்னு தெரியாது. அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது பரோட்ச ஞானம் சம்பாதிக்காதுங்கிறது சொல்கிறான். அது தப்பான ஞானம்னு சொல்லலாம், பரோட்ச ஞானம் சொல்ல முடியாது. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு வேணால் சொல்லலாம் அப்படின்னு அதுக்கு உதாரணம் சொல்கிறான். கயிறை வந்து பார்த்து பாம்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பாம்புன்னு புரிஞ்சுக்கிட்டது சரியான ஞானமா தப்பான ஞானம்? ஆனால் அது பரோட்ச ஞானம் கிடையாது. அது மாதிரி இவன் என்ன சொல்கிறான்னா, பிராந்தி, இது தவறான ஞானம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது. பிரம்மனை பற்றி அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. கயிறை பார்த்து பாம்புன்னு புரிஞ்சுக்கிட்டது மாதிரி பிரம்மனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லலாமே ஒழிய அதை பரோட்ச ஞானம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது கருத்து. அவன் கேட்குறது பார்த்தா நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அதனால் பிரம்மனை நீ எப்படி புரிந்து கொண்டாலும் நீ புரிஞ்சு கொண்டு தப்பாக இருக்கணும். அதுக்கு பிறகு அபரோக்ஷ ஞானம் வருது. ஏன்னு சொன்னால், தப்பாக எங்கும் இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடியதை போய் எங்கேயோ இருக்க அறிவை மட்டும் முதல்ல பெற்றுக்கிட்டேன், பிறகு நேரடியாக பார்த்தேன்னு சொன்னால் அது தப்பு. அப்போ நீ பிரம்மனை பற்றி புரிஞ்சுக்கிட்டது தவறான ஞானமே ஒழிய பரோட்ச ஞானம் கிடையாது. இப்போ நாம் ரிஷிகேஷை பற்றி ஒரு அறிவு வருது நம்மளுக்கு, அது தப்பான ஞானம் கிடையாது. கயிறில் பாம்பை பார்த்தா தப்பான ஞானம். இப்போ வீட்டை பற்றி நம்மளுக்கு பரோட்ச ஞானம் தான் இருக்குது. இப்போ நேரடியான ஞானம் இல்லை, தப்பான ஞானமா? இப்போ டெல்லிக்கு போகல, டெல்லியில் இதெல்லாம் இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் அதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் ஒருத்தர் சொல்கிறாரு, அதுவும் தவறான ஞானம் இல்லையே. நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நேராக டெல்லிக்கு போயாச்சுன்னா அபரோக்ஷ ஞானமாக மாறிடும். அது தவறான ஞானம் நம்ம சொல்கிறது இல்லை. அவன் என்ன சொல்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறது இது வந்து பரோட்ச ஞானம் மாறி வருது. பிரம்மன் தான் எல்லா இடத்துலையும் இருக்குமே, அது பரோட்ச ஞானம் எப்படி வர முடியும்? அப்போ நீ சொல்கிற பரோட்ச ஞானம் தப்பான ஞானம்தான். நியாயமாக தானே சொல்கிறத பார்த்தா. அது பரோட்ச ஞானம்னு ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சந்தேகம் வருது. அதாவது எதன் மூலமாக பரோட்ச ஞானம் ஏற்படுகிறது, எதன் மூலமாக அபரோக்ஷ ஞானம் ஏற்படுகிறது? இதெல்லாம் வித்யாரண்யர் வந்து ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வர்றார். என்னதான் சாஸ்திரம் படித்தாலும் கூட சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து நான் பிரம்மங்கிறது அபரோக்ஷ ஞானம் வரணும்னா ஏதோ வேகாக ஒரு நாலேஜ் வச்சுருக்குப்ப, நீ தியானம் பண்ணி நல்ல நிஷ்டையெல்லாம் பண்ணித்தான் உனக்கு ஞானம் வரும், இந்த சமாதி நடையெல்லாம் போனால் உனக்கு ஞானம் வரும்னு சொல்கிறாங்க. அது கிடையாது அப்படிங்கிறது வித்யாரண்யர் தெளிவுபடுத்த போகிறார். இங்கே இதில் திருடாபரோக்ஷம்லாம் சொல்ல போகிறார். அபரோக்ஷ ஞானம் வந்தால் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு எப்படி வழி அப்படிங்கிறதுலாம் ஒரு 30 ஸ்லோகத்தில் அதெல்லாம் இங்கே விளக்குறார். அதனால் இங்கே அயம் இதி அபரோக்ஷத்துவம் முக்தம் முதல் வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அபரோக்ஷமாக இருக்கும் தன்மை சொல்லப்பட்டது.
எதிலிருந்து? ஆத்மானம் சேத் விஷானியாத் அப்படிங்கிற அந்த மந்திரத்திலிருந்து இந்த அபரோக்ஷமாக இருக்கும் தன்மை சொல்லப்பட்டிருக்கு. தத் விவிதம் பவேத்து, அந்த அபரோக்ஷம் 2 விதமாக இருக்கின்றது. எப்படின்னா, விஷயஸ்வ பிரகாசத்வாத், விஷயம் சுயமாக பிரகாசித்து கொண்டு இருப்பதால். 2 இருக்குது. ஒன்று விஷயம் இருக்குது, அது தானாக விளங்கி கொண்டிருக்கு. விஷயம் ஒரு அபரோக்ஷம், விஷய ஞானம் ஒரு அபரோக்ஷங்கிற கொஞ்சம் குழப்பறது மாதிரி இருக்கும். போன கிளாஸில் ஆரம்பித்து விட்டேன், கொஞ்சம் பார்க்கலாம். அதை இந்த ஹால் அபரோக்ஷம், வீட்டுக்கு போனால் என்ன ஆகுது? பரோட்சமாக மாறிடுது. அப்போ இந்த ஹால் இப்பொழுது அபரோக்ஷம் என்ற தன்மையுடன் இருக்கிறது. இந்த ஹால் விஷயம், இது ஒரு விஷயம். இந்த விஷயம் எப்படி இருக்குது? இப்போ அபரோக்ஷமாக கண்ணு முன்னாடி இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர்? அபரோக்ஷங்கிற தன்மையோடு இந்த ஹால் இருக்குது. இதுக்கு பேர் விஷய அபரோக்ஷம்னு பேர். பிறகு இந்த ஹாலை பற்றிய அறிவு நம்மளுக்கு வரணும். சில பேருக்கு இந்த ஹால் முன்னாடியே இருந்தாலும் கூட அறிவு வராமல் இருக்கலாம். இந்த ஹால் இவ்வளோ சேர் இருக்குது, இவ்வளோ நீளம் இருக்குது, இவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிற அறிவு அதுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். ஒன்று விஷய அபரோக்ஷம், இன்னொன்று ஞான அபரோக்ஷம். புரியுதா உங்களுக்கு? இது இன்னும் கொஞ்சம் விளக்குனா புரியும். முதல்ல 2 வச்சுங்க. அபரோக்ஷத்தை 2ஆக சொல்கிறார். ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் அபரோக்ஷம். அந்த விஷயம் இருந்தாலும் ஞானம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், பார்க்கலாம். அப்போ அப்போ அந்த விஷயமும் இருந்து அபரோக்ஷமாக விஷயம் இருக்குது, முன்னாடி இருக்க விஷயத்துக்கு பேர் அபரோக்ஷம்னு பேர். அதை பற்றி அறிவு வந்தால் அபரோக்ஷ ஞானம். விஷய அபரோக்ஷம், ஞான அபரோக்ஷம் என்று 2 விதமாக இந்த அபரோக்ஷம் இருக்கிறது. இந்த ஹாலை பற்றிய ஹால் இருக்குது, முன்னாடி இருக்குங்கிறது அபரோக்ஷ விஷயம். இதை பற்றி அறிவு வந்தால் அபரோக்ஷ ஞானம். வீடு இருக்குது, அது பரோட்ச ஞானம். இப்போ வீடும் பரோட்சமாக இருக்குது, ஞானமும் பரோட்சமாக இருக்குது. புரியுதுங்களா? இங்கே ஹால் அபரோக்ஷமாக இருக்குது, அதை பற்றி அறிவும் வரணும், அபரோக்ஷ ஞானமும் இருக்கணும். 2 இருக்கணும் இங்கே. இது 2 விதமாக அபரோக்ஷம் இருக்குது. எப்படி சொன்னால் புரியும், கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், பார்த்துங்க. அதாவது ஒரே ஒரு பொருளுக்கு 2 தன்மை இருக்குது. அபரோக்ஷத்தன்மை, பரோட்சத்தை. கையில் ஒரு பொருள் வச்சுருக்கேன், ஏதாவது ஒன்று வச்சுருக்கேன் கையில். இப்போ அபரோக்ஷம் மூடியாச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, கண்ணுக்கு தெரியாட்டி அதை பேர் பரோட்சம் நம்ம சொல்கிறோம். ஒரே தன்மை 2 பொருளாகவும் 2 விதத்துலையும் ஆக முடியுது. ஆனால் பிரம்மன் அப்படி ஆகுமா? பிரம்மன் அப்படி ஆகாது, எப்பொழுதுமே அபரோக்ஷமாக இருக்கிறது. அது எப்படின்னா, ஒன்று விஷய அபரோக்ஷம், இன்னொன்று ஞான அபரோக்ஷம். விஷய ஸ்வப்பிரகாசத்வாத், விஷயம் சுயமாக பிரகாசித்து கொண்டு இருப்பதால். ஒரு பொருள் நம் முன்னாடி தெளிவாக விளைஞ்சிக்கிட்டு இருந்தால் அந்த பொருளுக்கு பேர் அபரோக்ஷ விஷயம்னு பேர். எங்கேயோ இருந்தால் பரோட்ச விஷயம். நம்ம முன்னாடி தெளிவாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கிறது அபரோக்ஷ விஷயம். பிரம்மணம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அந்த அபரோக்ஷ விஷயம் எப்பயுமே இருக்குது, ஆனால் அபரோக்ஷ ஞானம் இல்லை. பிரச்சனை அதுதான். எப்படி கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? அதாவது எப்பயுமே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கு எப்படி பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ஏற்படும் கேட்கும் பொழுது, விஷய அபரோக்ஷம் எப்பொழுதுமே இருக்குது. புரியுதா? ஆனால் விஷய அபரோக்ஷ ஞானம் இல்லை. இது 2 தன்மை அபரோக்ஷத்துக்கு இருக்குது. அதனால் என்ன, அது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் வருதுன்னு சொல்ல போகிறார் அவர். இப்போ கண்ணு முன்னாடி என் டேபிள் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, இது என்னது? அபரோக்ஷம். லைட் வெளிச்சம் இல்லாட்டி இருந்தாலும் கூட என்ன ஆகுது? பரோட்சமாகிடும். ஒரு பொருள் இருக்குது, சேர் இருக்குது, அபரோக்ஷ விஷயம் அபரோக்ஷம் தான். ஆனால் லைட் இல்லாட்டி அபரோக்ஷமாக இருந்தால் அபரோக்ஷ ஞானம் இல்லை, இருக்கிறது தெரியாது நம்மளுக்கு. முன்னாடி தான் இருக்குது, முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் தெளிவாக முன்னாடி விளங்கி கொண்டிருக்கிற பொருளுக்கு பேர் அபரோக்ஷம்னு பேர். ஆனால் லைட்டோ கண்ணோ இல்லாட்டி அபரோக்ஷ ஞானம் வருமா? வரவே வராது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, 2வது தியா அபி ஏவம், அறிவினாலும் அது அறியப்பட வேண்டும். அந்த ஞானம் என்ன பண்ணணும்? அபரோக்ஷங்கிறது அறிவுக்கும் வரணும். முன்னாடி இருந்தால் மட்டும் பத்தாது, அது அறிவுக்கும் வர வேண்டும். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, காலையில் சூரியன் தெளிவாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பொருள் சுயமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. கண் பார்வையே இல்லாத ஒருத்தர் இருக்கான். புரியுதுங்களா? கண் பார்வை பிறவியிலிருந்தே இல்லை.
சூரியன் வந்து எல்லாம் பிரத்யக்ஷமாக முன்னாடி அபரோக்ஷமாக இருக்குது சூரியன். விஷய அபரோக்ஷம் அங்கே இருக்குது. இவனுக்கு அந்த சூரியனை பற்றிய ஞானம் இருக்குமா? சூரியன் அபரோக்ஷமாக இருக்குது, ஆனால் சூரியனை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்குமா? இருக்காது. அவனுக்கு அந்த அபரோக்ஷ ஞானம் இல்லை. அபரோக்ஷ விஷயம் இருக்குது, அபரோக்ஷ ஞானம் இல்லை. ஒரு தீபமே எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் தீபம் முன்னாடி அபரோக்ஷமாக அது சுயமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, சுயம் பிரகாசம் நல்லா பிரகாசிக்கிட்டு இருக்கு. ஆனால் கண் பார்வை இல்லைன்னா அந்த ஞானம் வராது. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே சுயமாக விளங்கி கொண்டிருக்கிற பொருளில் அபரோக்ஷ ஞானம் ஏற்படாமல் இருக்க முடியும். ரெண்டாக பிரிக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? விஷய அபரோக்ஷம், ஞான அபரோக்ஷம். எந்த பொருள் எப்படி இருக்கோ அதை பற்றிய அறிவு வந்தால் அதுக்கு பேர் ஞானம்னு பேர். அந்த எண்ணம் மாறி வந்தால் தான் விபரீத ஞானம். இவன் என்ன சொல்கிறான், நீ வந்து பரோட்சமாக தெரிஞ்சுக்கிட்டது விபரீத ஞானம்ங்கிறான், பிராந்தி ஞானம்ங்கிறான். கயிறை பார்த்து பாம்புன்னு எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டையோ அப்படி ஞானம்ங்கிறான். கண்பாரே ஒருத்தனுக்கு இல்லை, சூரியன் அபரோட்சமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு சூரியன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இப்போ காலையில் சிவப்பு கலரில் இருக்கும், மத்தியானம் வந்தால் நல்ல வெயிட்டாக இருக்கும், சூடு உணர முடியும் அவனுக்கு. அந்த நிறத்தை பற்றி சொல்லலாம். இப்படி சொல்லி இந்த மாதிரி வட்டமாக இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அவனுக்கு என்ன, அது பரோட்சக்கான வரும். முன்னாடி இருந்தாலும் கூட கண் பார்வை தெரிய வச்சாச்சுன்னா அபரோட்சக்கான. அது வரைக்கும் அவனுக்கு அபரோட்சக்கான இல்லை. அது விளங்கி கொண்டே இருந்தாலும் கூட அவனுக்கு அபரோக்ஷ ஞானம் இல்லாமல் இருக்குது. பொருள் அபரோக்ஷமாக இருக்குமே ஒழிய அந்த விஷய ஞானம் அபரோக்ஷமாக இல்லை. அதனால் ரெண்டு வேணும். ஒன்று பொருளும் அபரோக்ஷமாக இருக்கணும், அதை பற்றிய அறிவும் அபரோக்ஷ ஞானம் வேண்டும். ஒன்று வஸ்துவிடம் இருக்கின்ற அபரோக்ஷம், இன்னொன்று ஞானத்திடம் இருக்கின்ற அபரோக்ஷம். பொருள் வந்து பிரம்மன்கிறது வஸ்து, அந்த வஸ்து எப்பொழுதும் அபரோக்ஷம்தான். ஆனால் அதை பற்றிய ஞானம் அபரோக்ஷமாக இல்லை. அதனால் நம்மளுக்கு பரோட்ச ஞானம் தேவைப்படுது, வருதுங்கிறார். கயிறு முன்னாடி இருந்து கயிறுன்னு புரிஞ்சுக்கிட்டால் அதுங்க அபரோக்ஷ ஞானம் தான். பாம்பாக புரிஞ்சுக்கிட்டால் தான் விபரீத ஞானம். இங்கே அப்படி புரியலை. நம்ம அதை அடுத்த சுலோகத்துலையும் தெளிவாக விளக்க போகிறார். இதுக்கு உதாரணம் வந்து இந்த புக்கில் போட்டிருக்கு தீபம் தான். தீபம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தாலும் கண் பார்வையற்றவனுக்கு அது பிரகாசிக்காது. தீபம் அபரோக்ஷமாக விளங்கி கொண்டிருக்கிறது. தீபம்ங்கிறது ஒரு வஸ்து, ஒரு பொருள். அது இந்த இடத்துல லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த லைட்டெல்லாம் அபரோக்ஷம்தான். எல்லா லைட்டு வெளிச்சம் என்னது? அபரோக்ஷம்தான். வஸ்து அபரோக்ஷம், ஆனால் கண்ணே தெரியலை. கண் தெரியலன்னா அபரோக்ஷ ஞானம் வருமா? வராது. சரி, வஸ்துவே இல்லைன்னா அபரோக்ஷ ஞானம் வருமா? வஸ்துவே இல்லாட்டி அபரோக்ஷம், வஸ்துவும் அபரோக்ஷம் கிடையாது, ஞானம் வரப்போகிறது இல்லை. பொருளே இல்லாட்டி அப்படி ஞானம் வரும்? பொருள் இருந்தால் தான் ஞானம் வரும். அப்போ வஸ்து இருக்கணும் முதல்ல, அது வஸ்து அபரோக்ஷமாக இருக்கணும். பிறகு அதை பற்றிய ஞானமும் வேண்டும். புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? வஸ்து இருந்தாலும் அதை பற்றிய ஞானம் வேண்டும். அதாவது இங்கே ஆத்மாவில் வந்து நித்திய ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய முதல் அம்சம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இரண்டாவது அம்சம் எது? அந்த தீபம் இருக்கிறதுங்கிறத கண்ணு பார்க்குறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவை இருக்குது. ஆத்மா பிரம்மன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறது, நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது அபரோக்ஷமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை பற்றிய அறிவு அபரோக்ஷ ஞானம் வரவில்லை. கண்ணு குருடா எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் எப்படி வரும்? வஸ்து இருந்தாலும் வராமல் போயிடுமா? இல்லையா? அதனால் ரெண்டு தன்மை இருக்குதுன்னு முதல்ல நிரூபணம் பண்ணுறார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? பரோட்ச ஞானம் ஏன் தேவைன்னு கொண்டு வரையும். பரோட்ச ஞானம் தேவையில்லைன்னு சொல்கிறான். புரியுதுங்களா? இதெல்லாம் புத்தியை தீட்டி ரொம்ப தெளிவுபடுத்தி கொண்டு போகிறதுக்காக கொண்டு போகிறார். அழகாக அவன் சொல்லுவான், இந்த பரோட்ச ஞானம் வந்து எப்படி அது வந்து பரோட்ச ஞானம் தேவையில்லைங்க 4 காரணம் சொல்லுவான். அது தப்பான ஞானம் தான் பரோட்ச ஞானங்க. இவர் பரோட்ச ஞானம் தப்புன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. அதை பற்றி அறிவு இருக்குது, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது சுயமாக நானாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற போகிறேன். ரெண்டாவது, அதை எங்கேயோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அது நானாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது அபரோக்ஷ ஞானம். இதை வந்து தெளிவாக விளக்க போகிறார். அடுத்து ஒரு 4-5 ஸ்லோகத்தில் விளக்குவார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வந்து
அபரோக்ஷத்துக்கு ரெண்டு தன்மையை சொல்லிட்டார். ஒன்று வஸ்து அபரோக்ஷம், இன்னொன்று ஞான அபரோக்ஷம். இதை சொல்லிவிட்டு அடுத்து விளக்க போகிறார். அவன் திருப்பி பூர்வபக்ஷி வந்து கேட்பான், பரோட்ச ஞானங்கிறது தப்பு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவான். இவர் அதை ஒவ்வொன்றா விளக்கி நீஞ்சிக்கிட்டே வரப்போகிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அயம் இதி, அயம்னா இது என்ற சொல்லினால், இதுங்கிறது எங்கே அந்த உபனிஷத் மந்திரத்தில் பார்த்தோம். அதில் தான் நம்ம அபரோக்ஷ ஞானத்தை சொல்கிறார். இது என்ற சொல்லினால் அபரோக்ஷத்துவம், அபரோக்ஷமாக இருக்கும் தன்மை உக்தம் சொல்லப்பட்டது. இது என்ற சொல்லினால் அபரோக்ஷமாக இருக்கும் தன்மை சொல்லப்பட்டது. உக்தம்னா தத்து, அது அந்த அபரோக்ஷமாக இருக்கும் தன்மை விதம், இரண்டு விதமாக பவேத் இருக்கின்றது. அந்த அபரோக்ஷத்தன்மை எப்படி இருக்கான்? ரெண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று அடுத்தது விஷய, ஒரு விஷயமானது விஷயமாக இருக்குது அல்லது ஒரு பொருளாக இருக்கிறது. பிரம்மன்கிறது விஷயம், ஆத்மாங்கிறது விஷயம். இங்கே அது ஒரு பொருளாக விஷயமாக இருக்குது. ஸ்வப்பிரகாசத்வாத், அது விஷயமானது எப்படி இருக்குது? சுயமாக பிரகாசித்து கொண்டிருப்பதால். விஷயம் மட்டும் இல்லை, அந்த விஷயம் எப்படி இருக்குது? எப்பொழுதுமே சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அபரோக்ஷத்துவம். அப்படி இருந்தால் தான் அதுக்கு அபரோக்ஷத்துவம் சொல்ல முடியும். சுயமாக பிரகாசிக்கலைன்னு வச்சுங்க. இப்போ இந்த இது சுயம் பிரகாசம் கிடையாது. ஷேரு லைட்டு சுயம் பிரகாசம். லைட் எரியலைன்னே தெரியாது. லைட்டை விளக்கிறதுக்கு இன்னொரு லைட் தேவையில்லை. லைட்டை விளக்கிறதுக்கு இன்னொரு லைட்டு தேவையில்லை. சேரை விளக்கிறதுக்கு லைட் தேவை இருக்குது. அது சுயம் பிரகாசமாக இருக்குது எப்பொழுதும். அது விஷயம் அபரோக்ஷத்துவம். அவ்விதமே ஏவம், ஏவம்னா அவ்விதம், அதாவது விஷய ஸ்வப்பிரகாசத்வாத் தி அபி தியா அபி, தியா அபி ஏவம். இந்த ஏவம் இருக்கு. ஏவம் சொன்னால் அவ்விதமே. எப்படி இந்த அபரோக்ஷத்துவத்துக்கு விஷய அபரோக்ஷம் சொல்கிறோமோ அதே மாதிரியே தியா அபி அறிவினாலும் தத் அந்த பொருள் ஈக்ஷனாத் பார்க்கப்படுவதால் அது தானாக விளங்கிக்கிட்டு இருக்கு. நீ பார்க்கலை, அறிவினால் பார்க்கலை. அப்படி பார்த்தா அது ரெண்டாவது அபரோக்ஷத்துவம். அவ்விதமே அறிவு அபரோக்ஷம், விஷய அபரோக்ஷம் சொல்லி ரெண்டாக பிரித்து அபரோக்ஷத்துக்கு எத்தனை தன்மை சொல்கிறார்? ரெண்டு தன்மை இங்கே சொல்லிடுறார். லைட்டு எரிஞ்சாலும் லைட்டு எரியுங்கிற அறிவு வேணும்ல, அதுக்கு கண்ணுங்கிற இந்திரியத்தை வச்சு பயன்படுத்துகிறோம். இந்த அறிவுங்கிற அபரோக்ஷமும் வேணும், விஷயங்கிற அபரோக்ஷம் சுயமாக பிரகாசிக்கிட்டு இருக்குன்ட்டார். ஆனால் அறிவுங்கிற அபரோக்ஷமும் இருந்தால் ரெண்டு அபரோக்ஷம் வேணும் நம்மளுக்கு அப்படிங்கிறது. இந்த அறிவு அபரோக்ஷம் இல்லாட்டி அந்த விஷயம் இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது. அது சுயமாக இருந்தாலும் தெரியுமா? தெரியாது. கண் பார்வை இல்லைன்னா லைட் எரியுது தெரியாது. அது சுயமாக பிரகாசிக்கிட்டு முன்னாடியே இருக்குது, அபரோக்ஷமாகவே இருக்குது. அபரோக்ஷம் இதுன்னு சொல்கிறோம், முன்னாடி இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு தன்மை இருக்குன்ட்டார். இனி 50வது ஸ்லோகத்தில் அடுத்தது விளக்குறாரு, பார்க்கலாம். இங்கே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறார். பரோக்ஷ ஞான காலே அபி விஷய ஸ்வப்பிரகாசதாம் சமா பிரம்ம ஸ்வப்பிரகாசம் அஸ்தித்யேவம் விபோதனாத் பரோக்ஷ ஞான காலே அபி விஷய ஸ்வப்பிரகாசதாம் சமா பிரம்ம ஸ்வப்பிரகாசம் அஸ்தித்யேவம் விபோதனாத். அப்படி ஏற்கனவே சுயப்பிரகாசத்தன்மைன்னு சொல்லிட்டார். சுயமாக அபரோக்ஷமாக எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருக்க தன்மையில் எப்படி பரோட்ச ஞானம் ஏற்படும், அது ஏற்படுங்கிறதுக்கு விளக்க சொல்ல போகிறாருங்க. அப்போ ஒருவேளை பிரம்மனிடம் பரோட்ச ஞானம் வந்துவிட்டால் அப்பொழுது பிரம்மனே பரோட்சமாக மாறிவிடுகிறதா? புரியுதுங்களா? பிரம்மனே பரோட்சமாக அது என்கிட்ட மறைஞ்சிட்டு திருப்பி வருதா? இப்போ நம்ம கையில் ஒரு கிளிப்பு வச்சுருக்கேன், பிரத்யட்சமாக இருக்குது, அபரோக்ஷமாக இருக்குது. மூடியாச்சுன்னா பரோட்சம். அது மாதிரி பிரம்மன் மூடப்பட்டிருக்கா? இல்லை இப்போ நம்ம வீட்டிலேருந்து வந்தாச்சுன்னா என்ன, வீடு பரோட்சமாக மாறிடுது. சூரியனை கூட எடுத்துக்கலாம். சூரியன் பகலில் காலையில் சூரியன் தெரியுது, புரியுதுங்களா? அப்போ அபரோக்ஷமாக இருக்குது. சாயந்தராச்சுன்னா என்ன ஆகுது? பரோட்சம் ஆயிடுது, நம்மளுக்கு பரோட்சம் ஆயிடுது. அப்படி போயிடுதா பிரம்மன்? அப்படி பிரம்மன் போயிடுமா? பரோட்ச ஞான காலத்தில் பிரம்மன் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால்
அப்படி மாறுறதுனால பிரம்மன் போயிடுறது, நம்ம விட்டுட்டு அபரோக்ஷம் இல்லாமல் போயிடுறதுனால பரோட்ச ஞானம் ஏற்படுதா? பிரம்மனே பரோட்சமாக போய்விடுவதால் பரோட்ச ஞானம் ஏற்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால் நீ பரோட்சம் புரிஞ்சுக்கிறையான்னு சொல்கிறார். பதில் என்ன சொல்கிறாருன்னா, என்றைக்குமே பிரம்மன் பரோட்சமாக மாறுவது இல்லை. ஒரே வரியில் சொன்னோம்னா, வீடு இப்போ பரோட்சமாக மாறி இருக்கு, புரியுதுங்களா? நம்ம திண்டுக்கல்லை விட்டு வேறு ஊருக்கு போயிடுச்சுன்னா திண்டுக்கல் வந்து பரோட்சமாக போயிடும். அப்போ நம்மளுக்கு பிரத்யட்சமாக இல்லை. அப்போ அதை பரோட்ச ஞானம் பொருளும் பரோட்சம்னு சொல்லிடலாம். பிரம்மனை அப்படி சொல்ல முடியுமா? அப்படி பரோட்ச ஞானம் பிரம்மனுக்கு நீங்கள் வருதுன்னு சொன்னீங்கன்னா பிரம்மனே பரோட்சமாக போயிடுதா? அப்படி தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பூர்வபக்ஷி சொல்லலாம், அப்படி நீங்கள் அந்த பரோட்ச ஞானம் வருதுன்னு சொன்னீங்கன்னா போகாமல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற ஞானம் தப்பு அப்படிங்கிற, நீங்கள் சொல்கிற ஞானம் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அது பிரம்மன் சொல்கிறீங்க, அப்படி தவறான ஞானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சுருக்கமாக 10வது மனிதனை போலேன்னு சொல்லி சொல்கிறார். 10வது மனுஷரை அந்த உதாரணத்தில் எப்படி சொன்னோமோ அதுபடின்னு சொல்லிவிட்டு அப்புறம் விளக்க ஆரம்பிக்கிறார். அதாவது 10வது மனிதன் காணவில்லைன்னு இருக்கான் அவன், அதனால் சோகத்தில் உட்காந்துருக்கான், சோகத்தில் துயரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த 10வது மனிதன் பரோட்சமா அபரோக்ஷமா? அபரோக்ஷந்தான். 10வது மனிதன் பரோட்சம் கிடையாது. ஆனால் அபரோக்ஷமாக இருக்கும் பொழுதே இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? பரோட்சம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு உடனே என்ன பண்ணுறார், அவர் உபதேசிப்பவர் நேரடியாக நீ, ஏன்னா அந்த 10வது மனிதன் யார்? இவன் தான் தேடிக்கிட்டு இருந்தவனே 10வது மனிதன். அவனே இருக்கும்போது அவன் பரோட்சமாக என்றைக்கும் போகல, அவன் பரோட்சமாக போகல, அவன் அபரோக்ஷமாக தான் இருக்கான். ஏன்னா தேடுறவனே அவன் தானே. 10வது மனிதன் ஆற்றுல போயிட்டான்னு இவன் தேடிக்கிட்டு இருக்கிறது யார்? இவனைத்தான் தேடுறான். யார்? இவனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கான். அது தான்தேங்கிறது இவனுக்கு தெரியலை. ஆனால் அவன் தெரியலைன்னாலும் அது பரோட்சமாக போயிருக்கான்னா பரோட்சமாக இல்லை, அபரோக்ஷமாக தான் இருக்கான். ஆனால் குரு என்ன சொல்லணும், நேரடியாக முதல்ல நீ தான் அந்த 10வது மனிதனை குழம்பிடுவேன், என்னப்பா நீ 10வது மனிதன் நீ சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, 10வது மனிதன் முதல்ல சாகலப்பா இருக்கான்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? அவனைத்தான் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறார்? பொய்யா சொல்லலை, தப்பான ஞானத்தை கொடுக்கல, இவன் தவறான ஞானம்ங்கிறான். பரோட்ச ஞானம் தப்பான ஞானமா? 10வது மனிதன் இறக்கவில்லை இருக்கிறான்ங்கிறது என்ன சரியான ஞானமா தப்பான ஞானமா? அப்படி சொன்னால் இவன் தப்பான ஞானம் இவன் சொல்கிறான் பூர்வபக்ஷி. அது தப்பான ஞானம் இல்லையே. பரோட்ச ஞானம் இவனை பொறுத்தவரையில் எங்கேயோ இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவரும் இருக்கான்னு சொல்லிட்டார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது அவன் அபரோட்சமாக இருக்கும் பொழுதே என்ன சொல்கிறாரு? 10வது மனிதன் இருக்கிறான் மட்டும் சொல்கிறாரு. அது இவனுக்கு பரோட்ச ஞானமாகத்தான் முதலில் வருகிறது. அதுக்கு பிறகுதான் எண்ணி காமிச்சு விசாரமெல்லாம் பண்ணி அது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் பரோட்ச ஞானம் அதாவது அந்த முதல்ல பெற்ற அறிவை என்ன சொல்கிற, தப்பான அறிவு கிடையாது, அந்த அறிவுக்கு பேர் பரோட்ச ஞானம். சரி, இந்த பரோட்ச ஞானம் சம்பவிக்கும் போது 10வது மனிதன் ஓடி போயிட்டானா? 10வது மனிதன் இருக்கிறான்னு உனக்கு ஒரு ஞானம் வந்தாச்சு. அப்போ இந்த அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய 10வது மனிதன் எங்கேயோ ஓடியா போயிட்டான்? அப்பயும் அபரோக்ஷமாக தான் இருக்கான். இவனுக்கு பரோட்ச ஞானம் வரும்போதும் அவன் அங்கே தான் இருக்கான். அபரோக்ஷ ஞானம் வந்தாலும் எங்கே இருப்பான்? அங்கே தான் இருப்பான். 2 ஞானத்தின் போதும் சமமாகத்தான் இவனுக்கு எங்கேயா இருப்பான், அந்த ஆள் விஷயம் இருக்கும். அபரோக்ஷ ஞானம் சமமாகத்தான் இருக்கும். அதாவது இங்கே என்னன்னா 10வது மனிதரை போலன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இந்த வேதாந்தத்தில் இந்த 10வது மனுஷன் கயிறு, பாம்பு, மண், பானை, தங்கம், நகையை விட்டால் விளக்கவே முடியாது. இன்னொன்று கனவு ஒன்று இருக்குது. சில இடத்துல கனவு விளக்குவாங்க. இந்த உலகம் மித்தியாங்கிறதுக்கு கனவு தான். கனவு விட்டால் விளக்கவே முடியாது. ஆண்டிக்கு உபநிஷத்தில் கனவு எடுத்து கனவை படைச்சது எது? கடவுள் ஏன் கனவை படைக்கணும்னு சொன்னால், சில பேர் சொல்லலாம் நம்மளுக்கு ஏதாவது சம்பவத்தை காமிக்கிறதுக்கு, அதை காமிக்கிறதுன்ட்டு. வேதாந்தத்தை புரிய வைக்கிறதுக்காகத்தான் கனவை படைச்சாராம். இந்த உலகம் பொய்ன்னு புரிய வைக்கிறதுக்காக கனவு ஒன்று படைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் கனவு காணும்போது பொய் மாதிரியே தெரியுது. கனவு காங்கும்போது பொய்ன்னு தெரிஞ்சால் தெரியாது. அது கனவு காங்கும்போது உண்மையாக விழிச்ச பிறதையும் பொய்ன்னு நினைக்கிறேன் ஒழிய கனவு காங்கும்போது தெரிகிறதே இல்லை. எப்படி அது மாதிரி இந்த உலகம் பொய்யுங்கிறதுக்கு அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 10வது மனுஷனை விட்டால் இங்கே வேதம் திருப்பி அதவே கொண்டு வர்றாரு.
அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரம்மன் அபரோக்ஷமாக இருக்கும்போதும் அதை பரோட்சமாக புரிந்து கொள்ள முடியும். அபரோக்ஷமாக இருக்கும்போதும் பரோட்சமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த வஸ்து இருக்குது, அறிவு இல்லை. அதுக்கு பேர் அபரோக்ஷ வஸ்து இருக்குது, அபரோக்ஷ ஞானம் இல்லை. ஆனால் பரோட்ச ஞானம் வருது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே எப்படி சம்பதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆகாச விஷயத்தில் பரோட்ச ஞானம் சம்பதிக்காது. ஆகாசம் அபரோக்ஷமாக இருக்கா இல்லையா? எங்கேயாவது ஆகாசத்தை விட்டு போக முடியுமா? என்றைக்காவது அதுக்கு பரோட்ச ஞானம் சம்பவிக்குமா? சம்பவிக்காது. அதுபோல் பிரம்மன் எல்லா இடத்துலையும் இருக்கிறது எப்படி பரோட்ச ஞானம் சம்பவிக்கும்னு கேட்கலாம். ஆகாசத்தை போல் பிரம்மனுக்கு எப்படின்னு சொல்லும்போது இந்த 10வது மனிதனை போல் இந்த 10வது மனிதன் விஷயத்தில் அப்படி இருக்குது அப்படி சொல்லலாம். இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மத்தை நாம் பரோட்சமாக அறிகின்ற காலத்திலும் கூட அந்த பிரம்மன் அபரோக்ஷமாக சுயமாக பிரகாசித்து கொண்டு தான் இருக்கின்றது. நீ பரோட்சமாக அறிஞ்சாலும் அது சுயமாக பிரகாசிக்கிற தத்துவம் தான்ங்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிரம்மன் எப்பொழுதும் சுயமாக பிரகாசிக்கிட்டே இருக்குது. நீ பரோட்சமாக புரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஒன்றே நீ தெரிஞ்சுக்கிறல. என்ன தெரியுமா? அந்த பிரம்மன் நான் தெரிஞ்சுக்கிறல. இது ஒன்று தான் வித்தியாசங்கிறார். என்ன வித்தியாசம் இருக்குது? அது எல்லா இடத்துலையும் சுயமாக ஆனால் பிரம்மன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். இங்கே பிரம்மன் நான் புரிஞ்சுக்கிறல. இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. பிரம்மன் இருக்குது, அது நானாக இருக்கிறேங்கிறதே புரிஞ்சுக்கிறலையே ஒழிய இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பரோட்ச ஞான காலே அபி, ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞான காலே அபி, பரோட்ச ஞான காலத்திலும் கூட, அதாவது அபரோக்ஷமான பிரம்மத்தை பரோட்சமாக நீ புரிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் கூட, விஷயஸ்வ பிரகாசதா, பிரம்மன் என்ற விஷயத்தில் சுயமாக பிரகாசிக்கின்ற தன்மையானது சமமாகவே இருக்கிறது. நீ பரோட்சமாக புரிஞ்சாலும் சரி, அபரோக்ஷமாக புரிஞ்சாலும் சரி, எப்பயுமே அது சுயமாக பிரகாசமாக இருக்கு. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. 10வது மனிதன் போடியாக போயிட்டான், ஓடலையே, அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நீ பரோட்ச ஞானம் இருக்கிற காலத்திலும் கூட, பிரம்மன் இருக்கிறது என்ற காலத்திலும் கூட அது சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. என்ன வித்தியாசம் சொல்ல போகிறாருங்க. அபரோக்ஷ ஞானத்தை அடையும் போது எப்படி அபரோக்ஷ ஞானம் அடைஞ்ச பிறகு பிரம்மன் சுயமாக பிரகாசிக்கிட்டுன்னு புரிஞ்சுக்கிறோம், அது சுயம் பிரகாசம்னு. அதே மாதிரி பரோட்ச ஞான காலத்தில் எப்படி இருக்குது? அது சுயப்பிரகாசமாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சமமாக இருக்குது. சமா பிரம்ம ஸ்வப்பிரகாசம் அஸ்தி, பிரம்மன் சுயம் பிரகாசமாக இருக்கின்றது. அதாவது நீ பரோட்ச ஞானமாக புரிந்து கொண்ட காலத்திலும் கூட அந்த பிரம்மன் எப்படி இருக்குது? முன்னாடி எப்பொழுதுமே சுயம் பிரகாசமாக தான் இருக்குது. இதி ஏவம், இவ்விதம்தான் புரிந்து கொள்கின்றோம். விபோதனாத், இவ்விதம்தான் புரிந்து கொள்கின்றோம். பரோட்ச ஞானம் ஏற்படும் காலத்திலும் அபரோக்ஷ ஞானம் ஏற்படும் போதும் அந்த சுயம் பிரகாசமான பிரம்மனுடைய தன்மை மாறுவதில்லை. அது மாறாமல் அப்படியே தான் சமமாகத்தான் இருக்கிறது. அபரோக்ஷ ஞானம் ஏற்படும் காலத்தை போல அபின்டர், அபின்னா அபரோக்ஷ ஞான காலம் எப்படி ஏற்படும் போது சுயம் பிரகாசம் புரிஞ்சுக்கிட்டையோ, அது பரோட்ச ஞானத்தில் எப்படி இருக்குது? அப்படித்தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை கேட்டவொன்னு ஒரு பூர்வபக்ஷம் வரும். எப்படின்னா, எப்படி ரெண்டாக பிரிக்கிறது? எல்லா காலத்துலையும் சமமாக விளங்குறத போய் பரோட்சம் ரெண்டாக பிரிக்க முடியும்னு சொன்னால், இந்த பேதம் வரின்னு சொன்னால், அடுத்த ஸ்லோகத்தில் முதல் விரலை நீக்கிட்டு அடுத்த டாபிக் கொண்டு போவார். இந்த விளக்கத்தை எங்கே கொண்டு வர்றாரு? அடுத்த ஸ்லோகத்தில் அழகாக விளக்க போகிறார். இது ஒரு 3-4 ஸ்லோகத்தில் விளக்கி கொண்டு போவார். கொண்டு போய் இந்த பரோட்ச அபரோட்ச ஞானத்தை தெளிவுபடுத்துவார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அதாவது இதில் புத்தகத்தில் ஒரு புது போட்டிருக்கு. அதாவது பரோட்ச ஞானம் பூரணமாக இல்லைன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, ஏதோ ஒரு பொருள் இருக்குது. அந்த பாத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளியே தொட்டு பார்க்குறீங்க. தொட்டு பார்த்தோன்னு என்ன ஆகுது? பாத்திரம் மூடி இருக்குது, பாத்திரத்துக்குள்ள ஒரு வஸ்து இருக்குது, அது முன்னாடி தான் இருக்குது.
ஆனால் அதை தொட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, உள்ளே ஏதோ சூடான பொருள் இருக்குது அப்படிங்கிறீங்க. உள்ளே சூடான பொருள் இல்லை, பாத்திரத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் தூக்கி பார்க்குறீங்க, வெயிட்டாக இருக்குது, உள்ளே ஏதோ பொருள் இருக்குது. ஆனால் பொருள் இருக்குங்கிறது தெரியுது, என்ன இருக்குதுன்னு தெரியல. புரியுதுங்களா? தப்பான ஞானம் இல்லை. சூடுங்கிறது தொட்டு பார்த்த உடனே சூடுங்கிறது பொய்யான ஞானம். உள்ள ஏதோ பொருள் இருக்குது, அதனால் பாத்திரம் சூடுது. அதே மாதிரி தூக்கி பார்க்குறீங்க, உள்ள பொருள் இருக்குது, அதனால் வெயிட்டாக இருக்குது. அப்போ இந்த பொருள் இருக்குங்கிற ஞானம் தப்பா? தப்பு இல்லை, அந்த ஞானம் இருக்குது. ஆனால் அது உள்ள என்ன விசேஷமாக என்ன இருக்குதுன்னு தெரியலை. புரியுதுங்களா? அப்போ திறந்து பார்த்தா தான் ஒன்றும் தெரியும். ஆனால் முன்னாடியே இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது என்னவா இருக்குங்கிறது தெரியல. பிரம்மன் முன்னாடி இருக்குது, சுயமாக பிரகாசிக்கு, நானாக இருக்கேங்கிறது தெரியலை. அதை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குறார். இப்படி தான் கொண்டு போகிறார் இந்த விஷயத்தை. அதனால் உள்ளே பொருளை பார்க்காவிட்டாலும், நேராக பார்க்காவிட்டாலும் என்ன பண்ண இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? இது பரோட்ச ஞானம் தானே. அது தப்பான ஞானமா? இல்லாட்டி வெயிட்டாக இருக்காதே, இல்லாட்டி சுடாதே, ரெண்டும் சொல்லலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ பரோட்ச ஞானம் வந்த காலத்திலும் கூட நீ அபரோட்ச ஞான காலத்தில் என்ன இருந்துச்சோ அது அதே தன்மை இப்பொழுதும் இருக்கத்தான் செய்து அது மாறுவதில்லை, பரோட்சமாக மாறிவிடுவதில்லை. பரோட்சம் அபரோக்ஷம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாங்கள் பரோட்சமாக போயிடுறோம் உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு. முதல்ல திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை கேட்டால் ஒரு மாதிரி ஆயிரும். அப்பளோட சொன்னால் தான் உள்ளே போகும், இல்லாட்டி போகாது இது. ஆனால் இப்போ தான் 2 ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்க, 96 வரைக்கும் விளக்குறார். அதனால் கொஞ்சம் வேகம் இருந்தாலும் அழகாக விளக்கி கொண்டு போயிடுவார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். பரோட்ச ஞான காலே அபி, பரோட்ச ஞானத்தின் காலே அபி காலத்திலும் கூட, பரோட்ச ஞான காலத்திலும் கூட விஷயத்தில் என்ன விஷயத்தில், பிரம்மன் என்ற விஷயத்தில் அல்லது பிரம்மனிடத்தில் ஸ்வப்பிரகாசதா சுயமாக பிரகாசிக்கின்ற தன்மையானது, ஸ்வப்பிரகாசதா சுயமாக பிரகாசிக்கின்ற தன்மையானது. முதல் வரியில் பார்த்தீங்கன்னா பரோட்ச ஞான காலத்திலும் கூட, ஒரு பொருளை பற்றி பரோட்ச ஞானம் வந்திருக்கு, அந்த காலத்திலும் கூட பரோட்ச ஞானம் எப்படி வரும்? எங்கேயோ இருக்கிற பொருள்னாலே தான் பரோட்ச ஞானம் வரும்னு இருக்கோம். ஆனால் பிரம்மன் விஷயத்தில் பரோட்ச ஞானம் வந்த காலத்திலும் கூட அந்த பிரம்மன் விஷயத்தில் ஸ்வப்பிரகாசதா சுயமாக பிரகாசிக்கின்ற தன்மையானது. முதல் வரி. ரெண்டாவது சமமாக இருக்கான். அது அபரோக்ஷ ஞானத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையுமே அது சமமாக இருக்கிறது. பிரம்மன் ஸ்வப்பிரகாசம் சுயமாக சுவப்பிரகாசமாக அஸ்தி இருக்கின்றது. இது ஏவம் என்ற இவ்விதம்தான் விபோதனாத் புரிந்து கொள்கின்றோம். அதாவது அந்த சுயம் பிரகாசத்தன்மை அபரோக்ஷ ஞானத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே தான் பரோட்ச ஞானத்துலேயும் இருக்குது. இப்படி தான் நீ புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அகம் பிரம்மேத்யனுலிக்கியேம் பிரம்மாஸ்தித்யேவ முல்லிகேத் பரோக்ஷ ஞானமேதத் ந பிராந்தம் பாதா நிரூபணாத். அகம் பிரம்மேத்யனுலிக்கியேம் பிரம்மாஸ்தித்யேவ முல்லிகேத் பரோக்ஷ ஞானமேதத் ந பிராந்தம் பாதா நிரூபணாத். இந்த மேதன்னு இருக்குது, அதை பிரிக்கவும் மேதத்துன்னு வரும். இங்கே முதல் விரல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் என்ற 2 ஞானத்திலையும் பிரம்மன் சுயம் பிரகாசமாக இருக்கிறது என்பது, அதாவது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் இருக்குது. இந்த 2 ஞானத்தில் பிரம்மன் சுயம் பிரகாசமாக இருக்கிறது என்பது பரோட்ச ஞானம். சுயம் பிரகாசமாக பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்பது அபரோக்ஷ ஞானம். பிரிக்கிறாருங்க. எப்படி புரியுதா உங்களுக்கு? இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரம்மன் இருக்கிறதுங்கிறதுல மாற்றம் இல்லை. பிரம்மன் சுயப்பிரகாசமாக இருக்கிறது, இங்கே சுயம் பிரகாசமாக இருக்கிறேன். இருக்கிறதுங்கிறது இருக்கிறேன்னு மாறுது, அவ்வளோதான் வித்தியாசம். அறிவில் எப்படி மாற்றம்? இருத்தல்ங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது.
அதாவது பரோட்ச ஞானத்தில் ஜடமாக இருக்குது, அபரோக்ஷ ஞானத்தில் உணர்வு மயமாக இருக்குது, சித்தாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அப்படி அர்த்தம் கிடையாது. 2 ஞான காலத்திலும் பிரம்மன் சுயமாக பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறது. சூரியன் பகலில் நம்மளுக்கு பிரகாசமாக இருக்குது, இரவில் பிரகாசமாக இல்லையா சூரியன்? நம்மளுக்கு தெரியலை. இரவுலேயும் அது எங்கே பிரகாசமாக தெருக்கு. நம்ம போகிற பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டோம் பூமியிலேருந்து. அது எப்பயுமே அது பிரகாசமாக இருக்கும். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன்னா, 2 ஞானத்தில் என்ன வேற்றுமை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 2 வேற்றுமை தான். இருக்கிறது, இருக்கிறேன் அப்படிங்க, அதே வேற்றுமைங்கிறார். சுயம் பிரகாசமான பிரம்மன் இருக்கிறது என்பது பரோட்ச ஞானம். அதே சுயம் பிரகாசமான பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டால் அது அபரோக்ஷ ஞானம். இதில் முரண்படுற ஞானம் இருக்கா? 2லையும் இருக்குங்கிறது தப்பு கிடையாது. பிரம்மன் இருக்குங்கிறது பரோட்ச ஞானம், அது தப்பே இல்லை, அது பொய்யான ஞானமும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரியலை, நானாக இருக்கிறேன்ட்டு. அங்கே சாமானியமாக இருக்குன்னு சொல்கிறான், அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். அது இப்போ அங்கே போய் பார்க்கலாம். அகம் பிரம்ம இது அனுலிக்கிய. அனுலிக்கியன்னா புரிந்து கொள்ளாமல் அர்த்தம். அந்த அனுலிக்கிய அப்படிங்கிற வார்த்தையை நிறையா தடவை யூஸ் பண்ண போகிறார், பின்னாடி வர சொல்லுவாங்க, நாங்கள் பார்க்கலாம். அகம் பிரம்மன், நான் பிரம்மன் என்று உல்லேகனம், இதனை என்று. அனுலிக்கியன்னா புரிந்து கொள்ளாமல், உல்லேகனம் செய்யாமல் அர்த்தம். அனுலிக்கியன்னா உல்லேகனம் செய்யாமல்னா புரிந்து கொள்ளாமல் அர்த்தம். இந்த 5-6 ஸ்லோகங்களுக்கு பிறகு இந்த வார்த்தை, இந்த உல்லேகனம், இந்த அனுலிக்கியங்கிறதுலாம் நிறைய விலைக்கு கொண்டு போகிற அங்கே பார்ப்போம். இதுக்கு என்னன்னா, நான் பிரம்மன் என்று புரிந்து கொள்ளாமல் இருப்பது பரோட்ச ஞானம். பிறகு பிரம்ம அஸ்தி இத்யேவம் உள்ளிகேத், பிரம்மன் இருக்கிறது என்று இவ்விதம் புரிந்து கொள்ளுதல். அதாவது பிரம்மன் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுதல். பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளாமல் இருப்பது, பிரம்மன் இருக்கிறது என்று மட்டும் புரிந்து கொள்வது என்னது? பரோட்ச ஞானம். அங்கே என்ன புரியலை? பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்பது புரியலை, ஆனால் பிரம்மன் இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம். 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஒன்று, அகம் பிரம்ம இது அனுலிக்கியே, பிரம்மன் நான் பிரம்மன் என்று புரிந்து கொள்ளாத தன்மை. பிரம்ம அஸ்தி இத்யேவம் உள்ளிக்கேத், பிரம்மன் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுதல். பிரம்மன் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற தன்மை. அதாவது பிரம்மனிடம் இருக்கின்ற ஆத்ம தன்மையை, தனது தன்மையை புரிந்து கொள்ளாமல் பிரம்மன் சுயப்பிரகாசமாக இருக்கிறது என்று மட்டும் புரிந்து கொள்வது, அது என்ன? அதுதான் பரோட்ச ஞானம்ங்கிறார். பரோட்ச ஞானத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார் அழகாக. என்ன புரிஞ்சுக்கிறலன்னா, அந்த சுயம் பிரகாசமான பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் சுயம் பிரகாசமாக பிரம்மன் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வது 2வது வரி முதல் வார்த்தை பரோட்ச ஞானம் அப்படின்ட்டார். அதுதான் பரோட்ச ஞானம். இப்போ பரோட்ச ஞானம் தெளிவாக சொல்லிட்டார். 2 ஸ்டேட்மெண்ட். ஒன்று, நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு புரிந்து கொள்ளலை, சுயம் பிரகாசமாக இருக்கின்ற பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்பதை அவன் புரியவில்லை, ஆனால் பிரம்மன் சுயம் பிரகாசமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டான். இங்கே பூர்வபக்ஷி அவன் என்ன சொல்கிறான்னா, பூர்வபக்ஷி நீ பரோட்ச ஞானம் ஏற்பட்டு தப்பான ஞானம்னு சொல்ல விடுறான். யார்? எதிரி. பரோட்ச ஞானம் தப்பான ஞானம், சரியான ஞானம் இல்லை. இது சரியான, நம்ம தப்பான ஞானம் சொல்கிறது இல்லை. அதில் 2மே இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நீ பரோட்ச ஞானம் சொல்கிறதே தேவையில்லை, அது தப்பு, தப்பான ஞானத்தை நீ சொல்கிற, பிராந்திக் ஞானங்கிறான். நம்ம என்ன சொல்கிறோம்? அது சரியான ஞானம்தான் பரோட்ச ஞானமும் அப்படின்னு சொல்கிறோம். இவன் என்ன சொல்ல போகிறான்னா, 4 விதமான காரணம் சொல்கிறான். பரோட்ச ஞானம் பிராந்தி, அது தப்பான ஞானம்ங்கிறதுக்கு 4 காரணம் சொல்லுவான். இவர் என்ன சொல்வார்? ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லும் போது அந்த காரணத்தை சொல்லி, இந்த காரணம் இந்த இடத்துல பொருந்தாது, இதில் பிரம்மன் விஷயத்தில் பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நீக்க போகிறார். எல்லாம் கொஞ்சம் புத்தியை தீட்டுறதுக்காக அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அதை விசாரம் செய்து நீக்கிறது. அதாவது பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ பிரம்மனை பற்றிய ஞானம் பரோட்ச ஞானம் சொல்கிற பற்றியா, அது தவறான ஞானம், பிராந்திக் ஞானங்கிறான், சரியான ஞானம் அல்ல அப்படிங்கிறான். எப்போ அபரோக்ஷ ஞானம் வருதோ அப்போத்தான் சரியான ஞானம்.
பரோட்ச ஞானத்தை வந்து நான் சரியான ஞானம்லாம் சொல்ல மாட்டேன். பரோட்ச ஞானம் வந்து அபரோக்ஷ ஞானம் வருதுன்னு சொல்கிற நீ பரோட்ச ஞானம் வந்து நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, தப்பான ஞானங்கிறான். நாம் பரோட்ச ஞானத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறோம்? தப்பான ஞானம் விளக்கம் கொடுக்கறது இல்லை. பாம்பு கயிறில் தப்பான ஞானம் வருது, புரியுதுங்களா? இந்த இடத்துல அப்படி இல்லை, பிரம்மன் விஷயத்தில் அப்படி இல்லை. இங்கே வந்து பரோட்ச ஞானமும் தவறான ஞானம் கிடையாது, அது ஒரு ஞானம்தான். அதுக்கு பிறகு ஒரு ஞானம் எக்ஸ்ட்ரா வருது. இது எக்ஸ்ட்ரா வர்ற ஞானம் தானே ஒழிய முதல்ல வந்த ஞானம் தவறான ஞானமே இல்லை. முதல்ல பிராந்தின்னா என்ன, தவறான ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பு உதாரணத்தில் கயிறை பார்த்து பாம்புன்னு பார்க்குறோம், அது வந்து பரோட்ச ஞானம் இல்லை, அது தப்பான ஞானம். அதுக்கு பேர் பிராந்திக் ஞானம், அது தவறான ஞானம்னு சொல்லிடலாம். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், பிராந்திக் ஞானம்னா கயிறை பற்றிய ஒரு பாம்புங்கிற ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை வந்து எது நீக்குது? கயிறுங்கிற அறிவு வந்தோடனே என்ன ஆயிடுது? பாம்புங்கிற அறிவே ஓடி போயிடுது. ஒரு அறிவை இனியொரு அறிவு வந்து நீக்குச்சுன்னா அது பிராந்திக் ஞானம், புரியுதுங்களா? ஒரு 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 ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தை இன்னொரு ஞானம் வந்து நீக்கிச்சுன்னா முதல்ல பெற்ற அறிவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு தப்பான அறிவுன்னு அர்த்தம். இப்போ முதல்ல ஒரு ஞானம் கிடைக்கிது, அந்த ஞானத்தை ரெண்டாவது ஒரு ஞானம் வந்து நீக்கிச்சுன்னா முதல்ல பெற்ற அறிவு என்னது? தப்பான அறிவு. பிறகு இந்த ரெண்டாவது பெற்ற அறிவு இன்னொரு ஞானம் வந்து நீக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதுவும் தப்பான அறிவாயிடும். மூணாவது ஞானம் தான் சரியானது வரும். இப்போ கயிறை பார்க்குறோம், ஒருத்தன் பாம்புங்கிறான், ஒருத்தன் இல்லைப்பா பாம்பு இல்லைப்பா பூமி வெடிப்புப்பா எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அப்படியான்னு சொன்னால் பாம்புங்கிற ஞானம் போயிடுது, பூமி வெடிப்புங்கிற ஞானம் வருது. இப்போ இன்னொருத்தன் வந்து இல்லைப்பா கயிறுங்கிறான். அப்போ இந்த மூணாவது ஞானம் முதல் ரெண்டையும் தப்பாகிடுது. அப்போ ஒரு ஞானம் தப்பான ஞானமாக இருந்தால் இனியொரு ஞானம் வந்து நீக்கிச்சுனாத்தான் அந்த ஞானம் தப்பு. முதல்ல பெற்ற ஞானம் எப்போ தப்புன்னு சொல்ல முடியும்? இன்னொரு ஞானம் வந்து அதை நீக்கணும். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், பிரம்மனை பற்றிய பரோட்ச ஞானம் இருக்குது, அபரோக்ஷ ஞானம் வந்த உடனே முதலில் வந்த ஞானம் பிராந்தி, அதை நீக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இவர் என்ன சொல்ற? நீக்கலைங்கிறார். பரோட்ச ஞானத்தை நீக்கலை, கயிறு உதாரணத்தில் நீக்கிறது, பரோட்ச ஞானத்தை அபரோக்ஷ ஞானம் நீக்காது. நீக்குன்னா அதுக்கு பேர் பிராந்தி, நீக்கலைன்னா அதுக்கு பேர் பிராந்தி அல்ல, அப்படி அல்ல அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிராந்திக் ஞானம் எப்படி, அதாவது தப்பான ஞானம்ங்கிறதுக்கு என்னெல்லாம் லட்சணம் அதெல்லாம் சொல்ல போகிறான். ஒன்று, இன்னொரு அறிவு வந்து நீக்குனா அது பிராந்தி, இப்படி ஒரு 4 லட்சணம் சொல்ல போகிறான். இவர் ஒவ்வொரு லட்சணத்தமாக நீக்கிற. முதல் லட்சணம் என்னன்னு சொன்னால், எது ஒரு அறிவினால் நீக்கப்படுகிறதோ அப்போ அந்த முதல்ல பெற்ற அறிவு என்னது? பிராந்தி, அது தவறான ஞானம். நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார், நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை உள்ளவர் தான், இதுதான்ப்பா நடந்தது அப்படி இப்படின்னு சொல்கிறார். நம்மளுக்கு ஒரு அறிவு வந்துருச்சு. அதை விட ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவர், ஒரு நேர்மையானவர், உண்மையான ஒருத்தர், அவர் வந்து அந்த கருத்து தப்புன்னு சொல்லி ஒரு மாற்றி சொல்கிறார். இப்போ முதல்ல சொன்ன கருத்து என்னாச்சு? தப்பாகி போச்சு. ஏன்னா இவருடைய ஞானம் வந்து நம்மளுக்கு பிரதானமாகி போச்சு, அந்த ஞானம் செகண்டரி. ஏன்னா இவர் வந்து சொன்னவர் யார்? அதை விட நம்பிக்கைக்குரியவர். இன்னும் இவர் சொல்கிற வார்த்தை நிச்சயம் உண்மையாக இருக்கும், அவன் சொல்கிற வார்த்தைகளும் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னாச்சு? முதல் சொன்னவருடைய அறிவு நீக்கப்பட்டு விட்டுருச்சு. அந்த அறிவு பொய் நம்ம நீக்கிட்டு என்ன பண்ணுறோம்? இந்த அறிவை நம்ம பிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த அறிவினால் அந்த அறிவு நீக்கப்பட்டதால் அந்த அறிவு பிராந்தி, அது பொய், அது நீக்கப்படக்கூடிய அறிவு தவறான அறிவு. அப்படி பரோட்ச ஞானம் நீக்கப்பட்டு அபரோக்ஷ ஞானத்தினால் பரோட்ச ஞானம் நீக்கப்பட்டுச்சுன்னா பரோட்ச ஞானம் தவறான அறிவுன்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்கிறாரு? அது நீக்கப்படவில்லை. அதாவது ஒரு ஞானம் வந்து இனியொரு ஞானத்தை நீக்கினால் அது தவறுங்கிறது உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. அந்த கருத்தை நம்ம ஒத்துக்கிறோம். பூர்வபக்ஷி அதைத்தான் சொல்கிறான். அதில் தப்பு இருக்கா? தப்பு இல்லை. கயிறுங்கிற ஞானம் வந்த பிறகு பாம்புங்கிற ஞானம் ஓடிப்போச்சு, புரியுதுங்களா? அப்போ பாம்புங்கிற ஞானம் தவறான ஞானம், பிராந்திக் ஞானம், அந்த இடத்துல அது கரெக்டு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து சொன்ன கருத்தை இனியொருத்தர் வந்து சொன்ன உடனே அந்த கருத்து போயிடுச்சு, அப்போ அந்த கருத்து தவறு. இந்த லா கரெக்டு, இந்த ரூல்ஸ் கரெக்டு, ஆனால் இந்த இடத்துல அப்படி நீக்கிறது இல்லை அப்படிங்கிறார். இந்த ஞானம் வந்து அந்த ஞானத்தை நீக்குவது இல்லை, பரோட்ச ஞானம் நீக்கப்படுவது இல்லை. அபரோக்ஷ ஞானம் வந்தபோதும் பரோட்ச ஞானம் எந்த விதத்திலும் பாதிப்படைவது இல்லை. அப்புறம் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா,
பிரம்மன் இருக்கிறது என்ற பரோட்ச ஞானம் என்றும் நீங்குவதில்லை. பிரம்மன் இருக்குங்கிறது அபரோட்ச ஞானம் வந்தவர் பிரம்மன் இல்லைன்னு சொல்லிட போகிறோமா? சொல்ல மாட்டான். பிரம்மன் இருக்கிறது என்ற ஞானம் எப்பொழுதும் நீங்குவதில்லை. என்ன மாற்றம்? பிரம்மன் இருக்கிறது என்பது பிரம்மனாக இருக்கிறேன்னு மாறிடுச்சு. ரெண்டுலையும் இருத்தல் மாறலை, அந்த சத்து மாறலை. புரியுதா? பிரம்மன் இருக்கிறது என்பது பிரம்மனாக இருக்கிறேன், அந்த இருத்தல் இருக்கிறேன்கிறது என்றைக்கும் மாறவே இல்லை. இருக்கிறது என்பது இருக்கிறேன்னு மாறி இருக்கு. வேறு என்ன மாற்றம் இருக்குது? அது இல்லைன்னு சொன்னாத்தான் தவறான ஞானம். அப்படி வர்றது அபரோக்ஷ ஞானம் வந்த பிறகு என்ன ஆகுது? பிரம்மன் இருக்கிறதுங்க பிரம்மன் இல்லைன்னு போயிடுறதில்ல, பிரம்மனாக இருக்கிறேன் என்று வந்து இருத்தல் என்பது எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. இருக்கிறது என்ற வார்த்தை இருக்கிறேன் என்று மாறியிருக்கே ஒழிய வேறு வித்தியாசம் இல்லை. ஆகவே பரோட்ச ஞானம் பிராந்தி அல்ல, தவறான ஞானம் அல்ல. ஏதத் ந பிராந்தம், இது பிராந்தி அல்ல, இந்த பரோட்ச ஞானம் பிராந்தி அல்ல. பாத அனிரூபணாத், பாதிக்கப்பட முடியாமல் இருப்பதால். வேறொரு ஞானம் வந்து இந்த ஞானம் பாதிக்கப்பட்டால் அந்த ஞானம் தவறான ஞானம், பிராந்தி ஞானம். பரோட்ச ஞானம் இருக்கும் பொழுது அபரோட்ச ஞானம் வந்து பாதிக்கப்பட்டு பரோட்ச ஞானம் போய்விட்டால் அது பிராந்தி. ஆனால் பரோட்ச ஞானம் போகவில்லை. ஏன்னா பரோட்ச ஞானம் என்ன? பிரம்மன் இருக்கிறது என்பது. அபரோட்ச ஞானம் என்ன? பிரம்மனாக இருக்கிறேன் என்பது. அதனால் பரோட்ச ஞானம் எந்த பாதிப்பும் அடையாததால் அது பிராந்தி அல்ல, அது தவறான கருத்து அல்ல. பூர்வபக்ஷி சொன்ன லாஜிக்காக ஒத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தை இனியொரு ஞானம் வந்து நீக்குச்சுன்னா இந்த முதல்ல பெற்ற ஞானம் பொய், பிராந்தி, அது கரெக்டு. ஆனால் இந்த பிரம்மன் விஷயத்தில் அப்படி நீக்கப்படுவதில்லை. அதை நீக்காமது அப்படியே இருக்குது, அதனால் அது இல்லைன்னு சொல்கிறார். இவன் சில நேரங்களில் பூர்வபட்சி என்ன சொல்வான்னு சொன்னால், இப்போ அதில் இந்த புத்தகத்தில் ஒரு விளக்கம் போட்டிருக்காங்க. அதாவது நான் வந்து பிரம்மன்கிற ஞானமே எனக்கு இல்லை. அதாவது சாஸ்திரப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் என்ன உடல் மனசு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், உடம்பு மனசு புத்தி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அனுபவத்தில் உடம்பு மனசு தான் இருக்குது. சில நேரத்தில் இந்த உடம்பு ட்ராவல் பண்ணி சொர்க்கத்துக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுதுலாம் சொல்லியிருக்கு. பிரம்மன் இருக்குங்கிறதே இல்லையே, ஒரு ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் பூர்வபக்ஷி. அந்த அடிப்படையில் சொன்னாலும் கூட இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி கிடையாது. சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான், சொர்க்கத்துக்கெல்லாம் போகிறதா சொல்லியிருக்கு, பிரம்மன் அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி பிரம்மன் போகுது அப்படின்னு சொல்கிறது இல்லை. நாம் அங்கே போகிறோம்னா என்ன அர்த்தம்? நான் பிரம்மன் இல்லை, பிரம்மன் அழியாமல் இருக்குது, நான் உடம்பு அழியுது பார்க்குறேன், மனசு ட்ராவல் பண்ணுறது, பிரம்மன் ட்ராவல் பண்ணுறது இல்லை. அப்படிங்கும் நான் எப்படி பிரம்மன் சொல்ல முடியும், பிரம்மன் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் வரலாம். இது இந்த புக்கில் அந்த விளக்கத்தில் போட்டிருக்காரு. அதனால் எப்படி பார்த்தாலும் கூட இந்த பிரம்மன்கிற ஞானம் இருக்கே, அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது அவனுக்கு. எந்த ஒரு சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தை கூட என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? வேதத்தில் சொர்க்கம் இருக்குன்னு நல்லா வர்ணிச்சிருக்கு முதல் பகுதியில். பின்னாடி வரும்போது சொர்க்கம் மித்தியான்றோம். ஆனால் பிரம்மன் மித்தியா, பிரம்மன் போய் எந்த இடத்துலையும் கிடையாது. எந்த ஒரு ஞானம் வந்து அது நீக்கினது இல்லை. அது பின்னாடி அடுத்து சொல்கிறார். அதனால் அது வந்து ஸ்ட்ராங்கான ஞானமாக இருக்குது. அதை எந்த ஒரு ஞானம் வந்து நீக்கினது இல்லைங்கிறதுனால அது பிராந்தி அல்ல அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். அகம் பிரம்ம, நான் பிரம்மன், இதி, அதை பிரிக்கணும். இதி அனுலிக்கிய, நான் பிரம்மன் என்று புரிந்து கொள்ளாமல், அனுலிக்கியன்னா காட்டாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல், பிரம்ம அஸ்மி இதி, அதை பிரித்தோன்னா பிரம்ம அஸ்தி இதி, பிரம்ம அஸ்தி இதி, பிரம்மன் இருக்கிறது என்று, பிரம்மன் இருக்கிறது என்று, ஏவம் பிரம்ம அஸ்தி இதி ஏவம் உள்ளிகேத், அப்படி பிரிக்கணும். பிரம்ம அஸ்தி இதி, பிரம்மன் இருக்கிறது என்று, ஏவம் இவ்விதம், உள்ளிகேத் புரிந்து கொள்வது ரெண்டாவது வரி, பரோட்ச ஞானம். நான் பிரம்மன் என்று புரிந்து கொள்ளாமல் பிரம்மன் இருக்கிறது என்று புரிந்து கொள்வது பரோட்ச ஞானம். ஏதத்து, இது, இந்த பரோட்ச ஞானமானது ந பிராந்தம் பாதா நிரூபணாத், பாத அனிரூபணாத். பாதன்னா பாதிக்கப்பட,
அனிரூபனாத் முடியாமல் இருப்பதினால், இந்த பரோட்ச ஞானம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட முடியாமல் இருப்பதனால் ந பிராந்தம், பிராந்தி அல்ல. அப்போ பரோட்ச ஞானத்துக்கு 2 லட்சணம் சொல்லியிருக்கார். ஒன்று, நான் பிரம்மனாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிறல, ஆனால் பிரம்மன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். நான் பிரம்மனாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாம பிரம்மன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த பிரம்மன் இருக்குங்கிறது எந்த விதத்திலும் பாதிப்படையவில்லை. நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிற பொழுது அது பாதிக்கிறது இல்லை. அதனால் பிராந்தி ஞானம் இல்லை, அது சரியான ஞானம்தான் சொல்லி சொல்கிறாரு. இன்னும் இதை பற்றிய விளக்கங்கள்லாம் இதைத்தான் விளக்கிட்டு போகிறார். பரோட்ச அபரோக்ஷ ஞானத்தை தெளிவாக விளக்கி புரியாட்டாலும் புரிய வச்சிருவார் நம்மளை. ஏன்னா இன்னும் நிறையா சொல்லுவாங்க இருக்குது, அதனால் பயப்பட வேணாம். ஓரளவுக்கு புரிஞ்சாலும் கூட புரிஞ்சிடும். பரோட்சம் அபரோக்ஷம் நிறைய வரப்போது போகிறான், பார்ப்போம். அடுத்து 52வது சொல்லுவாங்க, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.